இந்த ஹாஸ்டாலிட்டிஸ் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றத பற்றி பிரதம மந்திரி ஏதாவது சொன்னாரா? அவர் ட்ரம்ப் பேசினார் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்? அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதானே நம்ம சொன்னோம். நாள் அன்னைக்கு அந்த 9 இடங்கள், 4 வித்தின் பாகிஸ்தான், 5 POK நம்ம அட்டாக் பண்றோம், டெரரிஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும். இதைத்தானே சொன்னாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அந்த 9 இடத்துல பிரிசிஷன் அட்டாக் நடந்ததா இல்லையா? அங்க தீவிரவாதிகள், அவங்க குடும்பங்கள் அதெல்லாம் செத்து போனாங்களா இல்லையா? அவன் சரண்டர் ஆயிட்டா, நான் இனிமே அடிக்கல அப்படின்னா ரைட்டா, அப்ப நாங்களும் அடிக்கல. இதைத்தானே நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். இதை ட்ரம்ப் என்ன சொல்றது? ட்ரம்ப் அங்க சொல்லி இருக்க இதுல ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அன்னைக்கு இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. எனி டெரரிஸ்ட் அட்டாக் இனிமே ஏதாவது நடந்ததுன்னா இட் வில் பி கன்சிடர்ட் as an act of war. இதையும் நம்ம அழுத்தம் திருத்தமா சொல்லியிருக்கோம். சண்டை போடும்போது ஐயோ சண்டை போடாதீங்க அப்படின்றீங்க. போர் இருந்தால் 2 பக்கமும் இழப்பு அப்படின்னாரு வைகோ. இந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்கல்ல. சரி ரைட்டு, அவன் அடிக்கலான்ட்டான், அப்புறம் நாங்களும் திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு நிறுத்தினா, ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டா அப்புறம் அவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? சரி, சீனாவை எடுத்துக்க. சீனாவும் அதான் சொல்றாங்க, போர் ஒரு தீர்வாகாது, அமைதியை நாட வேண்டும். இதைத்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா ரஷ்யாவுக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணி இருக்கிறாங்களா? சப்போர்ட் அப்படின்றது நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்களா அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்ப நமக்கு எதிரான நடவடிக்கைகள்ல இறங்கறதுக்கு யாருமே முன் வரலையோ அதை விட வேற என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னைக்கு பாகிஸ்தானை அடிச்சு உடச்சி வச்சிருக்கோம் நம்ம. ஆனா யாருமே என்னங்க பாகிஸ்தான் இப்படி பண்ணிட்டீங்களங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. எந்த ஒரு நாடும் கேட்கல. OICல இருந்து கூட கேட்கல. உங்க ஊருக்குள்ள மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் வருது, அதையே உங்களால கண்டுபிடிக்க துப்பு இல்ல. நீங்க என்னடானா பார்டர் தாண்டி இருக்கிற எங்க பிளேன்ஸ் உங்க ரேடார்ல கண்டுபிடிச்சு சுட்டு வீழ்த்துறீங்களா? யுத்தம் நடக்கும்போது நாட்டை பத்தி அவங்க தவறான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, அன்வெரிஃபைடு விஷயங்களை பத்தி எதிரி நாட்டோட ப்ராபகண்டாவை தூக்கி பிடிச்சு பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர், ஜியோ பொலிட்டிக்கல் சக்கரவர்த்தி, டெய்லி பஞ்ச் ஹீரோ நம்ம அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ நம்மளால் எல்லா பக்கமும் பார்க்க முடியுது. அதாவது 1971 வார் நடக்கும்போது அமெரிக்கக்காரங்க சொல்லியுமே கேட்காம போர் நடத்தி வெற்றி கொண்டு விட்டார்கள் நம்ம இந்திரா காந்தி வீர பெண்மணி அவர்கள். ஆனால் இப்போ ட்ரம்ப் சொன்ன உடனே மோடி அவர்கள் பயந்துட்டு திடீர்னு போரை நிறுத்திட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த திடீர் போர் நிறுத்தம் எதற்காக சார்? முதல்ல 1971க்கு வருவோம். இது காங்கிரஸ் எம்பிக்கள், அதாவது இன்னமும் காங்கிரஸில் இருக்க ஒரு சிலருக்கு அந்த தேசிய உணர்வு இருக்கின்றது அப்படின்றத நிரூபிக்கிற மாதிரி 71 இருந்த சிச்சுவேஷன் வேறு, இப்போ இருந்த சிச்சுவேஷன் வேறு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதையும் இதையும் கம்பேர் பண்ண முடியாது அப்படின்னு சசி தரூர் அவர்கள், மனிஷ் திவாரி அவர்கள் இவங்கெல்லாம் லாஜிக்கலாக பேசியிருக்காங்க. சரி, 71 அந்த போர் நிறுத்தம் அப்படின்றதும் அப்ரப்டாக அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். அமெரிக்காவில் 7th ஃப்ளீட்டை அனுப்பினாங்க. ஆனால் நாம் பயப்படாமல் அந்த தாக்குதலை தொடர்ந்தோம். அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. பட் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ரொம்ப நாளாக போய்கொண்டு இருந்தது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சடனாக வந்த வார் கிடையாது. அங்கே உள்ளுக்குள்ள குழப்பம் ஏராளமாக இருந்தது. அந்த ஒன்றுபட்ட பாகிஸ்தான் ஆர்மிக்கு எதிராக அங்கே இருந்த மக்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த முக்தி பாகினியா அப்படின்ற ஒரு படை அமைப்பும் உருவாக்கி அவங்களும் பாகிஸ்தான் ஆர்மியை எதிர்த்து தாக்குதல் நடத்தி வந்தார்கள். அடுத்தது அப்போ USSRன்னு ஒன்று இருந்தது, அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க அப்போ வாரில் எதுவும் ஈடுபடவில்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுகிறது. ஒரு பெரிய ஆச்சரியம், 93,000 போர் வீரர்கள் நம்மக்கிட்ட சரணடைஞ்சாங்க, போர்க்கைதிகளாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கராச்சி ஹார்பரை அடித்து நொறுக்கி அது பல நாட்கள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டு இருந்தது. நம்ம இராணுவம் பாகிஸ்தானுக்குள்ள நிறைய இடங்களில் ஊடுருவி கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. சிம்லா ஒப்பந்தத்தில் அப்படியே இந்த 93,000 பேரையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டோம், நம்ம ஆர்மியை வித்ட்ரா பண்ணிட்டோம். ஆனால் அந்த POKன்னு ஒன்று இருக்குல்ல, அதை விட்டு வெளில போடா அப்படின்னு நாம் சொல்லவே இல்லை. அன்றைக்கே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிருக்கும் இல்லையா? ஏன் செய்யலை? எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்கள். 93,000 படை வீரர்கள் இங்கே இருக்காங்க அப்படின்னும் போது அப்போ அந்த நாட்டில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். அவங்களுடைய குடும்பங்கள் எப்படியாவது அவங்கள மீட்டுட்டு வரணும். 1-2 பேர் இப்போது அபிநந்தன் அப்படின்ன உடனே நம்ம என்ன பண்ணோம்?
அடிக்க போகிறோன்ன உடனே அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரியும், உடனே திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே அடி வாங்கினது பாகிஸ்தான், சரண்டர் ஆகிட்ட பிறகு அந்த குடும்பங்கள்லாம் சும்மா விட்டுருப்பாங்களா அரசாங்கத்தை? அந்த நேரத்தில் நீங்கள் வந்து பிஓகே விட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பாகிஸ்தான் வெளியில் போயிருக்கும், அந்த நாட்டு மக்களும் பெருசாக ஒரு இஷ்யூ ஆக்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா 93,000 வீரர்கள், அவங்க குடும்பங்கள், அவங்க அங்கே காத்துட்ருக்காங்க. அதையெல்லாம் செய்யலை. இதுக்கு என்ன காரணம் சொல்லுவீங்க நீங்கள்? அதனால் எல்லாமே வந்து இது பாருங்கள், அவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க, இவங்க இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு கம்பேர் பண்ணுறது வந்து வடிகட்டின முட்டாள்தனம். நம்பர் 1. நம்பர் 2, ட்ரம்ப் சொன்ன உடனே நிறுத்திட்டார் அப்படின்னு யார் சொன்னது? இங்கே நம்ம அண்ணன் கருணாஸ் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். 5 மணிக்கு இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக பேரணி தொடங்குகிறார் நமது தளபதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். 5:30 மணிக்கு போர் நிறுத்துகிறது. இது வந்து அவருடைய சாதனையில் இன்னொன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் வந்து 5:25க்கு அந்த ட்வீட் போட்டதாக சொல்கிறாங்க நம்ம டைமில். நான் நினைக்கிறேன் நம்ம திராவிட மாடலுடைய புகழ் உலகெங்கும் பரவக்கூடாதுன்றதுக்காகவே அவர் வந்து சிஐஏ மூலமாக இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவசரமாக 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்வீட் போட்டுட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்போது பாகிஸ்தானில் வந்து அந்த பிரதம மந்திரி ட்வீட் போட்டிருக்காரு, அமெரிக்காவுக்கு நன்றி சொல்லியிருக்கின்றார். அதுக்கப்புறம் இப்போ இந்த வெற்றி வெற்றி அப்படின்னு போர் பரணிலாம் பாடிட்டு இருக்கார், நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு. சரி, இருந்துட்டு போட்டோம். ஆனால் இங்கே இந்த ஹாஸ்டாலிட்டிஸ் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்றத பற்றி பிரதம மந்திரி ஏதாவது சொன்னாரா? அவர் வந்து ட்ரம்ப் பேசினார் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? ட்ரம்ப் இது மட்டும் சொல்ல, நிறைய விஷயங்கள் அப்பப்போ அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போவார். யூகே பிரைம் மினிஸ்டரை உட்கார வச்சிக்கின்னு என்ன உங்களால் தனியாக சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஓப்பனாக கேட்குறாரு. ஒன்றும் பண்ண முடியல. அந்த மாதிரி அவர் ஏதாவது ஒன்று பேசிகிட்டு இருப்பார். அதுக்காக வந்து ட்ரம்ப் சொல்லி நிறுத்தினாங்கன்றது கிடையாது. அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி 3:35ன்னு நினைக்கிறேன் அவர் குறிப்பிட்டிருந்த டைம், பாகிஸ்தான்லேருந்து டிஜிஎம்ஓ நம்ம இவருக்கு பேசுகிறாரு. அதுக்கப்புறமா நடந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ்லாம் அவர் போட்டிருக்காரு. 5:25க்கு ட்ரம்ப்பு இந்த மாதிரி ஒரு ட்வீட் போடுறாரு, இன்ட்ரிகிங் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ பாகிஸ்தான் தரப்புலேருந்து முதல்ல அவங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து வி அக்ரி டு தட். ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் விக்ரம், நம்ம ஆரம்பத்துலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம், அவனை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன், இதானே நம்ம சொன்னோம். மொதல் நாள் அன்றைக்கி அந்த 9 இடங்கள், 4 வந்து வித்தின் பாகிஸ்தான், 5 வந்து பிஓகே நம்ம அட்டாக் பண்ணுறோம், டெரரிஸ்ட் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போவே க்ளீனாக என்ன சொல்கிறோம், நான் எஸ்கலேட்டரி இன் நேச்சர், நான் மிலிட்ரி டார்கெட்ஸு, ஒன்லி டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸு, ட்ரைனிங் சென்டர்ஸு, ரெக்ரூட்மெண்ட் சென்டரு, இதை மட்டும்தான் நாங்கள் அட்டாக் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இதுக்கு ஏதாவது இது பண்ணிங்கன்னா சரியான பதிலடி கொடுப்போம், இதைத்தானே நம்ம சொன்னோம். அன்றைக்கே கூட பாகிஸ்தான்லேருந்து சொன்னாங்க, நாங்களும் இனிமேல் அடிக்க மாட்டோம், நீங்களும் அடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க அடித்தாங்க, நம்ம திருப்பி அடிக்கிறோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு அடி அடித்தானா நான் 2 அடி 3 அடி அடிப்பேன், இதுதான் நம்ம பாலிசி. நீ அடிக்கலை அப்படின்னா நான் ஏன் அடிக்க போகிறேன், அவ்வளோதானே. ஸோ என்னைக்காவது வந்து நாங்கள் அதெல்லாம் முடியாது, இந்த யுத்தத்தை நடத்தியே தீருவோம் அப்படின்னு என்னைக்காவது வந்து பிரைம் மினிஸ்டரோ இல்லை டிஃபென்ஸ் மினிஸ்டரோ சொல்லியிருக்காங்களா? இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்படும், இதைத்தானே சொன்னாங்க. கொடுத்தாங்களா இல்லையா? அந்த 9 இடத்துல ப்ரெசிஷன் அட்டாக் நடந்ததா இல்லையா? அங்கே தீவிரவாதிகள், அவங்க குடும்பங்கள் அதெல்லாம் செத்து போனாங்களா இல்லையா? ஒரு இடத்துல மட்டும்தான் மசூர் அசாதோட குடும்பம் செத்து போனாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற இடத்துலலாம் தீவிரவாதிகள் அவங்க தான் வந்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அவங்களுக்கெல்லாம் வந்து அரசு மரியாதையோடு அங்கே வந்து இறுதி ஊர்வலம்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளுடைய அப்ஜெக்டிவ் அப்படின்றது அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க திருப்பி தாக்குறாங்க ட்ரோன் அட்டாக் அப்படின் போது அதுக்கு இன்னும் பெரிய அளவில் நம்ம திருப்பி தாக்கியிருக்கோம். அடுத்தது கடைசியாக நடந்த தாக்குதலில் அவங்களுடைய ஏர்பேஸஸ் எல்லாம் நாசம் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அவன் சரண்டர் ஆகிட்டான், நான் இனிமேல் அடிக்கலை அப்படின்னா ரைட்டாக, அப்போ நாங்களும் அடிக்கலை, இதைத்தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம். இதை ட்ரம்ப் என்ன வந்து சொல்கிறது? ட்ரம்ப் அங்கே சொல்லியிருக்கார். இதில் வந்து ஏகப்பட்ட ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்குது விக்ரம். இது வந்து மோடி அவர்கள் மறுக்க முடியாது சார், இல்லை அப்பெல்லாம் அவரெல்லாம் சொல்ல கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் மறுக்க முடியாது, தேவையில்லைன்னு நான் சொல்வேன். ஏன்னா நடந்தது என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். டிஜிஎம்ஓ கால் பண்ணார் 3:30 மணிக்கு அப்படிங்கிறத ப. சிதம்பரம் அவர்களே ஒத்துக்கிறாரு. அதுக்கப்புறமா எந்த இடத்துலையாவது வந்து ட்ரம்ப் வந்து இங்கே கூப்பிட்டு பேசினார் அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? என்ன சொல்கிறான், அவனை நிறுத்தினா நாங்கள் நிறுத்துறோம், இதைத்தானே நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருந்தோம். ஸோ அங்கே பேசியிருக்காங்க.
மேபி இங்கே சொல்லியிருக்கலாம். நாம் என்ன சொல்லியிருப்போம்னா, அவன் நிறுத்தினா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவனை நிறுத்த சொல்லுங்கள், இதைத்தான் நாம் சொல்லியிருப்போம். அது மட்டும் இல்லை, அந்த திருப்பி தாக்குதல் இல்லாத வரைக்கும் அப்படின்னு அந்த வந்தது இல்லையா, அன்றைக்கி இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. அதாவது எனி டெரரிஸ்ட் அட்டாக் இனிமேல் ஏதாவது நடந்ததுன்னா இட் வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் ஆக்ட் ஆஃப் வார். இதையும் நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்களா ஒரு மாதிரி சமாதானம் அப்படின்னு சொல்லிட்டோம், இப்போ வந்து நாங்கள் வழக்கம் போல் டெரரிஸ்ட்டை கொண்டு வந்து தாக்குவோம் அப்படின்லாம் பாகிஸ்தான் நினைக்க முடியாது. எது நடந்தாலும் அதுக்கு வந்து பல மடங்கு அதிகமாக தாக்குதல் இருக்கும் அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே வந்து ட்ரம்ப் சொன்னார் அப்படின்னா சரி விடுங்க, எதையாவது ஒன்று அரசியல் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் இன்னைக்கு வந்து பயந்துட்டார், சண்டையை நிறுத்திட்டார் அப்படின்னு சொல்கிறவங்கலாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஐயோ சண்டை போட்டார், 2 பக்கத்துலேயும் அழிவு இருக்குமே, அங்கே இருக்கவும் மக்கள் தானே, அவங்களுக்கு உயிர் இருக்குது, வயிறு இருக்குது, என்னென்னவோ இருக்குது, அவங்களெல்லாம் இது மாதிரி பண்ணுறாங்களே, 2 பக்கத்திலும் இழப்பு இருக்கும், இந்த போரின் வலி எனக்கு தெரியும், இப்படிலாம் வளர்ந்தவங்க சண்டையை நிறுத்தினோடனே ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க? நேற்று என்ன பேசணும், இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்றத நீங்கள் மறந்துருக்கலாம். மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க. எப்படி அதே வாய் இந்த மாதிரி பேச முடியுது? சண்டை போடும்போது ஐயோ சண்டை போடாதீங்க அப்படின்றீங்க, போர் இருந்தால் 2 பக்கமும் இழப்பு அப்படின்னாரு வைகோ. அந்த மாதிரி நிறைய பேர் பேசினாங்கல்ல. சரி ரைட்டு, அவன் அடிக்கலான்ட்டான், அப்புறம் நாங்களும் வந்து திருப்பி அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னு நிறுத்தினா ஏன் நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டால் அப்புறம் அவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? புரியுது சார். அதே மாதிரி இப்போ மோடி அவர்கள் வந்து எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸும் போயிட்டு வந்திருந்தார் சார். ஸோ ஃபாரின் பாலிசியில் வந்து பெட்டராக வந்து மோடி டேக்கிள் பண்ணிருக்காருன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ நடந்த இந்த சண்டையில் வந்து இந்தியாவுக்கு எந்த சப்போர்ட்டுமே வந்த மாதிரி தெரியலையே சார் மோஸ்ட்லி. விக்ரம், ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய இந்த மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ், டிஃபென்ஸ் அனலிஸ்டாக நிறைய பேர் மாறியிருந்தாங்க. இப்போ திடீர்னு நிறைய பேர் வந்து ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸாக மாறிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்தை பற்றி இதை மாதிரி போகிற போக்கில் ஏதோ ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அதை பற்றின முழுமையான புரிதல் இல்லாமல் பேசினா இப்படித்தான் விளக்கண்ண மாதிரி கேள்வி கேட்குறதா இருக்கும். சரி, இப்போ அது பேரலல் ட்ரா பண்ணால் தான் உங்களுக்கு இது சரியாக புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துட்டுருக்கா? சரி, இதில் வந்து உக்ரைனை அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா? சரி, அவங்கெல்லாம் வந்து ரஷ்யா இஸ் அக்ரஸர், அவங்க வந்து ஒரு சின்ன நாடு, பக்கத்தில் இருக்க நாட்டை வந்து ஆக்கிரமிக்கிறார்கள், அவங்க வந்து அந்த சண்டையை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கப்புறம் இந்த சண்டையை நிறுத்தவில்லை என்றால் நாங்கள்லாம் வந்து சாங்ஷன்ஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார தடை அப்படின்ட்டு இப்பொழுது முற்றிலும் மேம்படுத்தப்பட்ட 75வது பொருளாதார தடை அப்படின்னு அப்பப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷனல் இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்விஃப்ட்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேங்கிங் சிஸ்டம், இதில் இதெல்லாம் வந்து ரஷ்யாவை வெளில தள்ளிட்டாங்களா? ரஷ்யாவோடைய அசெட்ஸ் கிட்டத்தட்ட $300 பில்லியன் அதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்களா? சரி, அதே மாதிரி உக்ரைனுக்கு நிறைய பணம் கொடுக்குறாங்க, நிறைய ஆயுதம் கொடுக்குறாங்க, எல்லாம் பண்ணின்னுக்கிறாங்களா? இதெல்லாம் சப்போர்ட். இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் சீனாவோட நிலைப்பாடு, அவங்க யாரை ஆதரிக்கிறாங்க விக்ரம்? ரஷ்யாவை. நாம் யாரை ஆதரிக்கிறோம்? ரஷ்யாவை ஆதரிக்கிறோம். சரியா? ரைட். நாம் இன்னைக்காவது உக்ரைன் இஸ் த அக்ரஸர், அவங்க வந்து சண்டையை நிறுத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை. சரி, இந்த ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை பற்றி பேசும்போது நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது மாதிரி போர் அப்படின்றது எதற்கும் தீர்வாகாது, சமாதான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், இப்படி தானே நம்ம சொல்லியிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் தான். அப்புறம் வந்து இங்கே இருக்கவங்கலாம் நீங்கள் வந்து உக்ரைனை சப்போர்ட் பண்ணணும், இந்த ஃபாரின் பாலிசியில் இந்த மாதிரிலாம் மாற்றக்கூடாது, ரஷ்யா இஸ் அக்ரஸர், அவங்கள ஆதரிக்கக்கூடாதுன்னு இங்கே சில பேர் கியாமியான்னு கத்தினுக்கிறாங்களே, இதுக்கு என்ன சொல்லுவீங்க? சரி, சீனாவை எடுத்துக்காங்க. சீனாவும் அதான் சொல்கிறாங்க, போர் ஒரு தீர்வாகாது, அமைதியை நாட வேண்டும், இதைத்தான் சொல்லினுக்கிறாங்க. ஆனால் ரஷ்யாவுக்கு எல்லாம் சப்போர்ட்டும் பண்ணியிருக்கிறாங்களா? இப்போ சொல்லுங்கள், நீங்கள் வந்து அக்ரஸர் அப்படின்னு அமெரிக்காலாம் சொல்கிறாங்க, அதுதான் சப்போர்ட்டு அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இந்தியாவும் சைனாவும் ரஷ்யாவுக்கு பண்ணிகிட்ருக்காங்களா? அதுக்கு பேர் என்ன? டிப்ளமசி, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதெல்லாம் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். சும்மா ஒரு வைத்தறிச்சலில், பொறாமையில், இல்லை வாடகைக்கு விட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் அது புரியாது. சரி, இன்றைக்கி இப்போ இந்தியாவுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கண்ட்ரிஸ், OIC, அதை வந்து இப்போ ரீசெண்டாக இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்றத மாற்றிருக்காங்க போல இருக்குது. சில ஊடகங்கள் அப்படி தான் வருது. அவங்கெல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராக தீர்மானம்லாம் போட்டாங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, பல வருடங்களாக OIC வந்து இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்துகிட்டு வராங்க. சரி, இன்றைக்கி வந்து இல்லை 2 நாளைக்கு முன்னாடி சவுதி அரேபியாவிலேருந்து மினிஸ்டர் அவர் பாகிஸ்தான் வந்து பேசிட்டு போனார்.
ஈரான்லேருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. அது சண்டை, அதுங்க சமாதானங்க, மத்தியஸ்தங்க அப்படின்லாம் பேசினாங்க. பட் வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட். வந்தார், மரியாதையாக வச்சு பேசி அனுப்பிச்சிட்டோம், அவ்வளோதான். இதில் மத்தியஸ்தம் அப்படின்றதுல நமக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது, முடியாது அப்படின்னு சொல்லியாச்சு. ஈரான், டர்க்கி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கு, பாகிஸ்தானுக்கு நிறைய ஆர்ம்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஈரான் என்ன பண்ணாங்க? பக்கத்தில் இருக்க நாடு தானே, 2 பேரும் ஓஐசியில் மெம்பர் தானே, என்ன பண்ணாங்க? சரி, வேறு எந்த நாடாவது, இன்றைக்கி நிறைய பேர் குரல் கொடுத்துன்னுக்கிறாங்க, எந்த நாடு பாகிஸ்தானுக்கு சப்ளை பண்ணாங்கன்னு சொல்லுங்கள். இல்லை எந்த நாடாவது நீங்கள் சொல்கிற அந்த ஓஐசியில் கண்டன தீர்மானம் போட்டாங்க, அந்த ஓஐசி மெம்பர்ஸில் யாராவது இந்தியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகள் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை நாங்கள் இந்தியாவுக்கு வந்து இதை ஏற்றுமதி பண்ண மாட்டோம், அதை பண்ண மாட்டோம், இதை நிறுத்திடுவோம், அதை நிறுத்திடுவோம்னு யாராவது சொன்னாங்களா? இதுவே நம்ம சப்போர்ட்டாக தான் எடுத்துக்கணுமா சார்? அது ஏன் சொல்லலை? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். இதுதான் இன்டர்நேஷ்னல் டிப்ளமசி அப்படின்றது. ஓப்பனாக ஒரு சைடு எடுக்கிறது அப்படின்றத வந்து யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த பக்கம் உக்ரைனுக்கு பண்ணுறாங்கன்னு சொன்னால் அந்த சண்டையை தூண்டி விட்டதே அவங்களுடைய நோக்கமே ரஷ்யாவை சண்டைக்கு இழுத்து அதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு, கடைசியில் இவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயினுக்கிறாங்க. அதனால் அவங்க வெளிப்படையாக பண்ணித்தான் ஆகணும், அந்த மறைமுகமாலாம் பண்ண முடியாது. ஆனால் சப்போர்ட் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பண்ணிட்டு இருந்தாங்களா, அந்த மாதிரி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்போ வந்து நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கிறதுக்கு யாருமே முன் வரலையோ, அதை விட வேறு என்ன ஸ்டேட்மெண்ட் வேணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதனால் அது பாருங்கள், ஒரு உலகமெல்லாம் போனார், யாருமே சப்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் மஞ்சக்காமாலக்காரனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மோடி வெறுப்பு அப்படின்னு நினச்சிட்டு, கரெக்டு, இதெல்லாம் ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்னு சொல்லிக்கிறவங்கெல்லாம் வந்து எங்கெங்கேயோ யாரோ வெறுப்பில் எழுதுனதை 4 இந்த விக்கிபீடியாவில் ட்வீட்டில் படிச்சுட்டு வந்து இந்த மாதிரி வாந்தி எடுக்கிறவங்க கிட்ட இன்னும் ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அண்டு ஈரானை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து கேம் ஆஃப் செஸ் மாதிரி தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படின்றது. இப்போ அமெரிக்கா ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுடைய அணு ஆயுதங்களை கைவிட வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஒன்றும் கன்க்ளூசிவாக வரலை. ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் குண்டு வச்சுருக்காங்க, நாங்கள் வச்சுருந்தா என்ன, அப்போ அவன் எங்களை போட்டு அடிப்பான், நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்றாங்க. ஏன்னா கன்வென்ஷனல் வாரில் அவங்களால பீட் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் இந்த நியூக்ளியர் பிளாக்மெயில் அப்படின்றது. அப்போது இஸ்ரேலை வந்து அவங்க டிக்ளேர்டு நியூக்ளியர் பவர் கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அவனை நீக்க சொல்லு, நான் நீக்கிறேன் அப்படின்னா அது சுலபத்தில் நடக்கிற காரியம் கிடையாது. இஸ்ரேல் வில் நெவர் ரினவுன்ஸ் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அது அவங்க ஓப்பனாக டிக்ளேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது. இந்த சிச்சுவேஷனில் முதல்ல ட்ரம்ப்பு ஃபஸ்ட் டேர்மில் இருக்கும்போது ஈரானுக்கு எதிரான ஏராளமான பொருளாதார தடைகள்லாம் இது பண்ணார். அந்த நியூக்ளியர் அக்ரிமெண்ட்டையே கீசி போட்டார். அப்போ வந்து ஈரான் கிட்டேருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருந்தோம். அவங்கக்கிட்டேருந்து யார் டீல் பண்ணாலும் அவங்களெல்லாம் பிளாக்லிஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்போ நமக்கும் சீனாவுக்கும் மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன். நாம் சொல்லிட்டோம், அது வேறுப்பா நம்ம வாங்கியே ஆனோம், இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது மற்ற இடத்துல, நீங்கள் வந்து வெளில வாங்கிக்க அப்படின்னு சொன்னால் சரி வராது, இவங்க தான் வந்து சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்ன உடனே அப்போது அந்த நம்ம ருப்பிலேயே ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்கா சொன்னப்போ அதெல்லாம் முடியாது, நாங்கள் வாங்கி தான் தீருவோம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி சீனாவும் பண்ணாங்க, 2 நாடுகளுக்கு மட்டும் ரைட் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. அதே மாதிரி ரஷ்யாவிலேருந்து S-400. இன்றைக்கி வந்து சீனாவுடைய அந்த மிசைல்ஸோ இல்லை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோ அதெல்லாம் டாப் நாட்ச் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க, இந்த ஹோட்டல் இப்படி, ஐயோ ரொம்ப சூப்பரான ஹோட்டலு, ஏண்டா அவன் ஹோட்டல் முதலாளியே ஏற்ற ஹோட்டலில் போய் டிஃபன் சாப்பிட்டுக்கிறாரு, என்னன்னா சூப்பரான ஹோட்டல்னு சொல்கிறேன், கேட்போமா இல்லையா? அந்த மாதிரி இவங்க வந்து உலகத்துக்கெல்லாம் பார்த்தீங்களா எங்களுடைய ஹார்ட்வேர் எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு ஏமாற்றி விற்றுப்புட்டு இவங்க போய் ரஷ்யா கிட்ட எனக்கு S-400 கொடு அப்படின்னு போய் அங்கே வாங்கினாங்க. ஆக்சுவலாக ஒரு பார்ட் மட்டும்தான் டெலிவரி ஆச்சு, அதுக்குள்ளே ஏதோ ப்ராப்ளம், அதனால் ரஷ்யா சப்ளை நிறுத்திட்டாங்க சீனாவுக்கு. ஈவன் இப்போ இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு ட்ரேட் நடக்கும்போது கூட இந்த சாங்ஷன்ஸ்னால ரஷ்யா வந்து அதை மறுபடியும் கண்டினியூ பண்ணல. ஏன்னா அவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போ அவங்க வச்சுருக்கிறதே வந்து ரஷ்யாவுடைய முன்னாள் அந்த S-300 சிஸ்டம் இருக்குது பாருங்கள், அதோட காப்பி. ஏன்னா இவங்க வேலையே இது தானே, எதையாவது ஒன்று எடுத்துன்னு போய் வேண்டியது, அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லிட்டு அதில் இருக்கிறத அப்படியே பண்ண வேண்டியது. இது அவங்க வித்துட்ருக்காங்க. இதுவும் ஒரு காரணம், ரஷ்யா வந்து அவங்களுக்கு S-400 அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னது. இப்போ ரஷ்யா ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. அந்த S-400க்கு அடுத்த வெர்ஷன் S-500 ரஷ்யாவில் மட்டும்தான் வச்சுருக்காங்க. இந்தியாவோட ஜாயிண்ட் ப்ரொடக்ஷனுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இன்க்ளூடிங் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். ஏன்னா
நம்மளுடைய அந்த ஆகாஷ் இண்டிஜினியஸ், அதுக்கப்புறமா அந்த இஸ்ரேலோட பண்ண பராக், இதனுடைய எஃபிகசி எல்லாம் பார்த்த பிறகு அவங்களுக்கு இதுவாகிடுச்சு. ஈவன் பிரம்மோஸே வந்து நம்ம இண்டிஜினியஸாக அதை மாற்றிருக்கோம். ஏன்னா சுக்கோயில் வந்து அந்த கேரிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பிரம்மோஸில் நாம் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து அந்த சுக்கோயில் அதை எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஏர் டு சர்ஃபேஸ் மிசைலாம். அந்த பிரம்மோஸ் அப்படின்றது பேசிக்கலி ரஷ்யா இந்தியா ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன். இதை நிறைய கண்ட்ரீஸ்க்கு வேறு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அவங்க வந்து S-500 இங்கே ஜாயிண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சப்போர்ட்னு எடுத்துக்கிறதா இல்லை வேறு என்ன எடுத்துக்கிறது? இன்றைக்கி பாகிஸ்தானை அடித்து உடச்சி வச்சுருக்கோம் நம்ம. ஆனால் யாருமே என்னங்க பாகிஸ்தான் இப்படி பண்ணிட்டீங்களேங்க அப்படின்னு கேட்கவே இல்லை. எந்த ஒரு நாடும் கேட்கல. OIC-லேருந்து கூட கேட்கல. யாருமே சரி இவ்வளோலாம் கண்டன தீர்மானம் போட்டாங்கல்ல, பாருங்க நம்ம வந்து OIC-ல மெம்பராக இருக்க ஒரு நாடு பாகிஸ்தான் அதை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க, உடனடியாக நீங்கள் வந்து அதை வைக்கக்கூடாது இதை வைக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அவங்கள பாய்காட் பண்ணுவோம். யாருமே சொல்லலையே. அப்படியே வெளில சொல்லுவாங்க, தீர்மானம் போடுவாங்க. இந்த தீர்மானங்கள் அப்படின்றத வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உள்ளூர்லேருந்து எல்லாமே அந்த தீர்மானங்களுக்கு என்ன வேல்யூ அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் அந்த தீர்மானங்களும். அதனால் சப்போர்ட் அப்படின்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த உக்ரைனுக்கு வெஸ்டர்ன் நேஷன்ஸ் பண்ண மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதில் பல பரிமாணங்கள் இருக்குது. என்ன பண்ணுறது, இந்த அரை வேக்காடுகளுக்கெல்லாம் அது புரியாது விக்ரம். ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியனுடைய பிளேன்ஸ் ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்து சுட்டு வீழ்த்தினதான் அந்த ஒயர்ன்ற ஒரு மேகசின் போட்டாங்க சார். போட்ட உடனே அது வந்து நீங்கள் வந்து ஆன்டி நேஷனலாக நீங்கள் வந்து செயல்படுறீங்க அப்படின்ட்டு அதை வேறு பிளாக் பண்ணி பேன் பண்ணி வச்சிட்டாங்களே சார். ஸோ இப்படி வந்து இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டாக ரியாலிட்டியை பேசினா கூட பேன் பண்ணிடுவாங்களா? ரியாலிட்டியை பேசினா அப்படின்னு சொல்கிறீங்க. வாட் இஸ் த ரியாலிட்டி? இன்றைக்கி அந்த செய்தி சொல்கிறவங்க எல்லாருமே என்ன சோர்ஸு என்ன எவிடன்ஸு அப்படின்றத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 9 டெரரிஸ்ட் ஹைட் அவுட்ஸ். அப்போ வந்து நம்ம பார்டரை தாண்டலை, இங்கேருந்தே தான் இது பண்ணோம். ஒருவேளை ஏங்க உங்கள் ஊருக்குள்ளே வந்து மிசைல்ஸும் ட்ரோன்ஸும் வருது, அதையே உங்களால் கண்டுபிடிக்க துப்பு இல்லை. நீங்கள் என்னடானா பார்டர் தாண்டி இருக்கிற எங்கள் பிளேன்ஸை உங்கள் ரேடாரில் கண்டுபிடிச்சி சுட்டு வீழ்த்துறீங்களா? கேட்கிறவன் கேனையனாக இருந்தால் பாகிஸ்தான் 50 பிளேனை சுட்டு வீழ்த்தியதாக சொல்வார்கள் அப்படின்னு வருங்கால தலைமுறை சொல்லும் விக்ரம். அப்போது அதுக்கான எந்த எவிடன்ஸும் கிடையாது. பாகிஸ்தானி மினிஸ்டரை CNN கேட்குறாங்க, சூப்பராக சொல்கிறாரு, என்னங்க சோஷியல் மீடியாவில், அது வந்து பாகிஸ்தான் சோஷியல் மீடியா மட்டும் இல்லை, இந்தியன் சோஷியல் மீடியாலே, டே சோஷியல் மீடியானா உலகம் முழுக்க ஒன்று தாண்டா, இந்தியன் சோஷியல் மீடியாலே போட்டாங்க, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலையா அப்படின்னு கேட்குறாரு. அது அவங்க சொல்கிறாங்க, அது பாருங்கள் சோஷியல் மீடியாவை பற்றி நாங்கள் பேச வரல, என்ன எவிடன்ஸு அப்படின்னா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு போயிட்டாருங்க அவர். அப்போது யாரோ, அதுவும் நம்ம எதிரி நாடு, அவங்களுடைய ப்ராபகண்டா இது. அதை பிடிச்சிக்கின்னு நீங்கள் வந்து பாருங்கள் சுட்டு வீத்துட்டாங்க அப்படின்னு உண்மை என்னன்னு தெரியாமல் கூட நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ரியாலிட்டின்றீங்க. ரியாலிட்டி அப்படின்னா இட் ஷுட் பி பேக்டு பை எவிடன்ஸ். சரி, இப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி அந்த பத்திரிகைன்னு சொல்ல முடியாது, அந்த இணையதளம் முடக்கப்பட்டதுக்கு வந்து இங்கே நிறைய பேர் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். விக்ரம், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். தேர்தல் வர நேரத்தில் உங்கள் கட்சியை சார்ந்த ஒருத்தர், ஆமாங்க அந்த சர்வேலெல்லாம் வந்து எங்கள் கட்சி தோத்துருன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா கரெக்டு, அவர் ரியாலிட்டி தான் பேசுகிறாரு, சர்வேல எல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க, அவர் கருத்து சுதந்திரம் அப்படின்னு சும்மா இருப்பீங்களா? இல்லை அடுத்த நாளே கட்சி பத்திரிகைகளை கட்டம் கட்டி இவர் கட்சியிலிருந்து ஆன்டி பார்ட்டி ஆக்டிவிஸ்டுக்காக நீக்கப்பட்டார்னு சொல்லுவீங்களா? தமாத்துடைய கட்சிக்கே இவ்வளோ இருக்கும்போது அப்புறம் ஒரு நாட்டை பற்றின விஷயத்தில் வெரிஃபை பண்ணாத விஷயத்த பொய் பிரச்சாரத்தை எதிரி நாட்டு சொல்லிட்டு இருக்கிறத நீ வந்து பரப்பின் தெரியுற அப்படின்னா அப்புறம் உங்களை என்ன பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? கருத்து சுதந்திரம் பற்றி பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கிடையாது. ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு தலைவர் சொன்னதுக்காக கட்சியை விட்டு நீக்கினவங்கெல்லாம் இங்கே பார்த்துருக்கோம். ஒரு கட்சிக்கே அப்படின்னும் போது யுத்தம் நடக்கும்போது நாட்டை பற்றி அவங்க தவறான விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, அன்வெரிஃபைடு விஷயங்களை பற்றி எதிரி நாட்டோட ப்ராபகண்டாவை தூக்கி பிடிச்சி பேசிட்டு இருக்காங்கன்னா என்ன அவங்களுக்கு வந்து பாரத் ரத்னா அவார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி பார்த்தோம்னா இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரையுமே அந்த மாதிரி பண்ணிடலாமே சார். அப்புறம் என்ன பண்ணுறது? இதெல்லாம் சரி விடுங்க, நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அதான் சொல்கிறேனே, இவங்கெல்லாம் வந்து யாருக்காக இவர்கள் இதயம் துடிக்கின்றது அப்படின்றது இப்போ வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சு. ஒரு கட்சிக்குள்ளே ஒன்று வேணாம்ப்பா, இப்போ ஒரு பத்திரிகைன்னு வச்சுக்கோங்க, எந்த பத்திரிகை ஒன்றா இருக்கட்டும், அந்த பத்திரிகையில் இருக்க ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போடுறார், எங்கள் பத்திரிகையில் வந்து அவங்க காசு வாங்கிக்கின்னு இந்த மாதிரி எல்லாம் நியூஸை போடுறாங்க அப்படின்னு ஒருத்தர் ட்வீட் போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பத்திரிகையில் வேலைக்கு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்? அது ரியாலிட்டியாக இருக்கலாம்.
இல்லைன்னு சொல்ல முடியுமா? காசு வாங்கலன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. அவர் வந்து உண்மையான கருத்தை சொன்னான்றதுக்காக நீங்கள் வந்து பத்திரிகை விட்டு வேலையை விட்டு தூக்கினீங்கன்னா அது எப்படிங்க ஏற்றுக்க முடியும்? தம்மா தூண்டு பத்திரிகைக்கே இவ்வளோ இருக்கும்போது அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தேசத்துக்கு எவ்வளோ இருக்கும்? நீங்கள் பாட்டு கருத்து சுதந்திரம் ரியாலிட்டி அப்படின்னு இன்னும் மழமாக அழுந்து நிற்கிறீங்க. ரீலு இவங்களெல்லாம் உள்ளே போடாமல் விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. ஓகே சார். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாருமே வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே உண்மையான விஷயத்தை சொல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மிஸ் இன்ஃபர்மேஷன் வார் நீங்கள் ஒரு வீடியோ கூட போட்டிருந்தீங்க. அந்த மாதிரி தான் சார் இப்போ எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ நம்ம சுட்டு வீழ்த்திட்டோன்னு வந்து இந்தியன் ஆர்மி சொல்லுதோ இல்லையோ, உடனே வந்து அந்த கேம்ஸில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு இது பாருங்கள், அதை நம்ம பாகிஸ்தானை சுட்டு வீழ்த்திட்டோம். எதுக்கு சார் இது? வேறு நம்ம வந்து அது பேர் என்னது ட்ரூத்தை கண்டுபிடிக்கிறன்ட்டு எல்லாமே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டிய வேலையாக இருக்குது. எதுக்காக இந்த மாதிரி மிஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அதாவதுங்க இது வந்து ஓகே சார், இந்தியா வின் பண்ணிருச்சு, அடுத்து சுட்டு வீழ்த்திட்டோம், ப்ரௌட் மூமெண்ட். ஆனால் கேம்ஸில் வரக்கூடிய வீடியோஸ்லாம் எடுத்து போட்ட பிறகு சுட்டு வீழ்த்திட்டோம் எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? சரி, இது வந்து ஒரு எக்ஸாஜரேஷன், ஒரு தேசிய உணர்ச்சியில் ஒரு உணர்வுபூர்வமாக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க. இதை நிறைய பேர் வந்து ஃபேக்ட் செக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சி பார்த்தீங்களா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னி வரைக்கும் பாகிஸ்தான் நாங்கள் 5 விமானத்தை சுட்டு வீழ்த்தினோம் அப்படின்னு சொன்னாங்களே, அதை யாராவது ஃபேக்ட் செக் பண்ணி எவிடன்ஸ் என்னன்னு போட்டாங்களா? வேறஸ் அவன் போட்ட ஃபோட்டோ அது டுபாக்கூர் ஃபோட்டோஷாப்பு, அதுவும் ரொம்ப கேவலமாக பண்ணியிருக்கான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னி வரைக்கும் அதை பற்றி யாரும் பேசுறீங்க. பாகிஸ்தானுடைய ப்ராப்பகண்டாவை ஃபேக்ட் செக் பண்ண மாட்டேங்கிறீங்க. இங்கே இந்தியர்கள் ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம தேசத்துக்காக ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது எந்த விதமான மென்டாலிட்டி அப்படின்னு எனக்கு சொல்கிறீங்களா? பாகிஸ்தானில் வந்து எங்கள் 5 பிளேனை சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோலாம் எடுத்து காமிக்கிறாங்க. ஏன்னா நாங்கள் தான் வந்து பார்டரே தாண்டலையே, அப்போ நீ சுட்டு வீழ்த்திருந்தியானா அது இந்தியாவில் தானே விழுந்துருக்கணும். உங்கள் ஊரில் எப்படா விழும்? இதில் வேற ஒரு பைலட்டை நாங்கள் புஷ்டோம், அவர் பேசினதை வச்சுருவோம் அளந்து விட்டுனுக்குறாங்க. யாருமே வந்து இதை வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கவே இல்லையே. ஏன் அப்போ எதிரி சொல்கிறதெல்லாம் வந்து அப்படியே ஏற்றுக்குன்னு ஐயோ அவங்க அப்படி சொல்லிட்டாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறீங்க. அப்போ நம்ம சொல்கிறத மட்டும் ஃபேக்ட் செக் பண்ணி நிற்கிறீங்க. இப்போ பெங்களூர் போர்ட்டை அட்டாக் பண்ணி நாசம் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. பெங்களூர் போர்ட்டா எங்கடா இருக்குது? எங்கே தெரிஞ்சு பெங்களூரில் ஏகப்பட்ட கம்ப்யூட்டர் இருக்குது. அதில் தான் வந்து யூஎஸ்பி போர்ட்டு, டைப்-சி போர்ட்டு, தண்டர்போல்ட் போர்ட்டுன்னு நிறைய இருக்குது. எந்த போர்ட்டடா நீங்கள் நாசம் பண்ணீங்க அப்படின்னு இப்போ அங்கே போட்டுனுக்கிறாங்க. அதை நம்மலாம் கேலியாக பார்த்து சிரிச்சு நிற்கிறோம். சரி, இங்கே பண்ணுறாங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸாஜரேஷன், ரைட்டு, அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் அதுக்காக வந்து இவனை மட்டும் குறை சொல்லிக்கின்னு அவன் பண்ணுற கூத்தெல்லாம் அப்படியே தலைமையில் தூக்கி வச்சு ஆடுற அப்படின்னா அப்போ யுவர் பயாஸ்டு. உனக்கு வந்து தேசத்து மேலே அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு இருக்கின்றது. அப்போ உங்களுக்கு எந்த தேசம் பிடிக்குதோ அங்கே போயிருங்க. ஏன் இங்கேயே இருக்கீங்க? நம்ம குடும்பத்தில் உக்காந்தீங்கன்னு குடும்பத்தை பற்றியே ஒருத்தன் வந்து தப்பாக பேசியிருந்தானா அவனை குடும்பத்தை விட்டு வெளில தள்ளுறது தானே நியாயமாக இருக்க முடியும். அதைத்தான் செய்யுங்கன்னு சொல்கிறேன் நான். சார், உங்களோட அற்புதமான கருத்துக்கள் இளையபாரதியார் பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.